ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யாராச்சும் அவங்கள காப்பாத்துங்க. மெயின் ரோட்டில் வந்த டூ வீலர்கள். நொடியில் கேட்ட பயங்கர சத்தம். தூக்கி வீசப்பட்ட 2 நபர்கள். வேலூரில் பகீர். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே உள்ள சிஎன் பட்டடை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 50 வயதான இவர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாலை 4 மணியளவில் ஸ்ரீனிவாசன் தனது இருசக்கர வாகனத்தில் வன்னிய காட்டூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் வள்ளிமலையில் இருந்து காட்பாடி நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வள்ளிமலை பகுதிக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்தார். இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ஸ்ரீனிவாசன் ஓட்டி வந்த வாகனமும் சரவணன் ஓட்டி வந்த வாகனமும் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. மேலும் இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் பலத்த காயமடைந்தனர். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். ஒரே நொடியில் நடந்த இந்த விபத்து சம்பவம் வள்ளிமலை பகுதியை பரபரப்புள்ளாக்கியது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மேல்பாடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் உதவி ஆய்வாளர் சீதா தலைமையிலான போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இந்த விபத்தில் படுகாயமடைந்த சீனிவாசன் மற்றும் சரவணன் ஆகியோரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இவர்கள் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனத்தை இயக்கியவர் மதுபோதையில் இருந்தார்களா அல்லது இந்த விபத்தில் வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து துப்பு துலக்கி வருகின்றனர். தற்போது 2 டூ வீலர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வாகன ஓட்டிகளை பதைபதைக்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.